வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட் வித் டோரா. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? வெல்கம். இந்த சேனலில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ், ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போடுறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில் எப்படி வீட்டிலே ஈஸியாக பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவைப்படுறது எல்லாமே இந்த ஆரஞ்சு பழம் தாங்க. இந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதில் இருக்கிற மேலே இருக்கிற தோலை மட்டும்தான் நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ இந்த ஆரஞ்சு பழத்துலேருந்து தோலை பிரித்து எடுத்துக்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆரஞ்சு பழத்தில் நிறைய விட்டமின் சி இருக்குன்னு. இந்த தோலில் கூட நிறைய விட்டமின் சி இருக்காம். இந்த விட்டமின் சியை நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக. இந்த தோலை என்ன பண்ணலான்னா, இதை காய வச்சுட்டு இந்த வெயிலை நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே ஸ்கின்னை லைட்டன் பண்ணும். பிம்பிள் போனதுக்கப்புறமா டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாமே லைட்டன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. இப்போ நான் இதை ஃபுல்லாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணணும். நமக்கு அந்தளவு குட்டியாக கட் பண்ண முடியாதுன்றதுனால நான் கிரேட்டரில் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துருச்சு நமக்கு. நான் இதே மாதிரி இது ஃபுல்லாத்தையும் துருவி எடுத்துக்க போகிறேன். நான் இப்போ மிச்சம் இருந்த எல்லா தோலையும் துருவி எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக துருவியாச்சு. இப்போ இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில், பாதாம் ஆயில், இல்லைனா ஆலிவ் ஆயில், அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த ஆரஞ்சு நம்ம எவ்வளோ தோல் எடுத்துக்கோமோ அது முழுகிற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ இது நல்லா ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நம்ம இன்றைக்கி டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஆயில் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆரஞ்சையும் அந்த கோகோனட் கலந்து வச்சோம்ல அதை இதுக்கு மேலே வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ் நல்லா சிம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படியே நீங்கள் நல்லா 10 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஊற்றின கோகோனட் ஆயிலில் அந்த ஆரஞ்சு எசன்ஸ் நல்லா இறங்கும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின கோகோனட் ஆயில் ஃபுல்லாக ஆரஞ்சு எசன்ஸ் நல்லாவே இறங்கிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஆரஞ்சு தோலில் இருந்து நம்ம ஆயிலை பிரித்து எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த ஆயிலை பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு கிண்ணமும் ஸ்ட்ரெயினரும் எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ண போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் அந்த ஆரஞ்சில் இருக்கிற எண்ணெய் நல்லா நமக்கு கிடைக்கும். நான் இப்போ பார்த்தீங்களா நல்லா ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்துல இருந்தும் நல்லா எண்ணெயை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நம்ம வீட்லேயே ஈஸியாக ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில் செஞ்சு முடிச்சாச்சு. இதை நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அவ்வளோ ரேட் ஆகும். ஆனால் வீட்டில் நான் வேண்டான்னு தூக்கி போடுற ஆரஞ்சு தொலியை வச்சு ஈஸியாக இந்த ஆயில் செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது DIY செஞ்சு காமிக்கணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்ட் வித் டோராக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.